தந்திரமான காகம் மற்றும் பாம்பு. ஒரு முறையாவது ஒரு தந்திரமான காகம் ஒரு உயர்ந்த மரத்தில் வசித்து வந்தது. அது தனது முட்டைகளை ஒரு வசதியான கூண்டில் வைத்தது. ஆனால் ஒரு தீய பாம்பு அந்த மரத்தின் அடியில் ஒரு துளையில் வசித்து வந்தது. காகம் முட்டைகள் போடுவதற்கு ஒவ்வொரு முறையும் பாம்பு மேலே ஏறி அவற்றை உண்ணும். ஏழை காகம் இதனால் மிகவும் துயரமடைந்து பாம்பிற்கு பாடம் புகட்ட முடிவு செய்தது. ஒரு நாள் காகம் அரசி வேலைக்காரி ஆற்றில் குளிக்கிறார் என்று பார்த்தது. வேலைக்காரி அரசியின் வில்லுகளான சங்கிலியை அருகிலுள்ள கல்லில் வைத்திருந்தார். காகத்திற்கு ஒரு யோசனை தோன்றியது. அது கீழே பறந்து ஒளிரும் சங்கிலியை எடுத்துக்கொண்டு தனது மரத்திற்கு பின் சென்றது. அரண்மனை காவலர்கள் காகத்தை பார்த்து அதை துரத்தினர். காகம் சங்கிலியை பாம்பின் துளையில் போட்டுவிட்டது. காவலர்கள் மரத்தின் அடிக்குச் சென்றார்கள் மற்றும் பாம்பின் துளையை தோண்டி சங்கிலியை மீட்டார்கள். பாம்பை பார்த்து காவலர்கள் அதை கொன்றார்கள். தந்திரமான காகம் இப்போது அமைதியாக வாழ முடிந்தது. கற்றல், நுட்பமும் விரைவான யோசனைகளும் கடினமான பிரச்சினைகளையும் தீர்க்க உதவும்.